ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ஸ்டோர்ஸ் தீபாவளி ஃபண்டில் பேமெண்ட் எல்லாரும் கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க, அவங்களுக்குலாம் வந்து கார்டு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் அதையும் பார்த்துருங்க. ஏன்னா கார்டு கேட்டு என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப பேர். அது இல்லாமல் என்னென்னா, கார்டு இவ்வளோ பேருக்கு ரெடி பண்ணி நம்ம வந்து அமுச்சம் விட்டுட்டோம் வாட்ஸ்அப்பில். எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து போட்டவங்க தான், அவங்களோட கார்ட்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். என்னை நம்பி இவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே வந்து கார்டு வந்து நான் அமுச்சு விட்டுட்டேன், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கோம். சரிங்களா? இன்னுமே எனக்கு கார்டு வரலப்பா அப்படின்றவங்க இன்னும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதம் ஒரு 15-10 தேதி கிட்ட தான் வந்து பேமெண்ட்டே பண்ணியிருக்கீங்க. இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணவங்களதே வந்து கார்டு இப்போ தான் வந்து போட்டு நம்ம வந்து அமுச்சு விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கார்டை விட ஜாஸ்தி சேர்ந்துருக்கு. அது நான் போன வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்கு செய்கிறதுக்கு இவ்வளோ பேர் வேணும், இவ்வளோ பேர் இருந்தால் போதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதை விட எக்ஸஸாக வரும்போது திரும்பி ஒரு எஃபர்ட்லாம் போட வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு 2 பேரை வச்சு இந்த கார்டெல்லாம் எழுதி நான் வந்து இப்போ வந்து அமுச்சு விட்டுருக்கேன். கார்டு வந்து மெயினாக உங்கள் பேர், ஏரியா அது எழுதுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஆள் வச்சேன். அதுக்கப்புறமா பேமெண்ட்லாம் வந்து நானும் என் ஒய்ஃபும் தான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எழுதி அமுச்சிருப்போம். உங்களுக்கு கார்டு வந்திருக்குன்னா நீங்கள் கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பேர், ஏரியா வந்து எழுதியிருப்பாங்க. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிங்களோ அந்த டேட்டு கரெக்டான டேட்டு மென்ஷன் ஆகிருக்கும். ஏன்னா அந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு பேங்க்லேயுமே வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் உங்கள் கார்டில். அதை நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, கார்டு வந்துருச்சு. எனக்கு எல்லோரும் வந்து எதிர்பார்க்குறது கார்டு மட்டும்தான் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கான பேமெண்ட்டு கரெக்டாக வந்திருக்கா இல்லையா, டேட்டு போட்டிருப்போம். நீங்கள் கட்டின டேட்டு தான் போட்டிருக்கோமான்னு இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், கார்டு இன்னும் சில பேருக்கு மட்டும் வரல. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கார்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து அமுச்சிட்டோம் எல்லாருக்குமே செக் பண்ணி பேர்லாம் செக் பண்ணி எழுதி அமுச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பேர் ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருந்தீங்க. எந்த பேர் வந்து இந்த ஸ்பெல்லிங் வேணும், அந்த ஸ்பெல்லிங் வேணும் அப்படின்ற மாதிரிலாம். அதே மாதிரி 2 ஃபண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரே கார்டாகவே கொடுத்துருப்போம். அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். 2 ஃபண்டு ஒரே பேரில் தான் போட்டிருப்பீங்க. ஒரே கார்டு அதனால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பார்சல் வரும்போது 2 பார்சலாக வந்துடும். இப்போ 300 ஃபண்டு நான் 2 போட்டிருக்கேன், எனக்கு கார்டு வந்து 1 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து நம்மளை கேட்குறாங்க. கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 300 × 2 600 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி நம்ம எழுதி கொடுத்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு பார்சல் வரும்போது 2 300 ஃபண்டு பார்சல் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பேக்கிங் வந்து அந்த மாதிரி தான் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். அதனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். இது மாதம் நீங்கள் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட்லேருந்து சேம் அக்கௌண்ட்லேருந்து தான் அனுப்ப போகிறீங்க. ஒரே பேமெண்ட்டாக தான் வரப்போகுது. நாங்கள் 2 கார்டு போட்டுட்டு எழுதிட்டு அதுவுமே உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறதுக்கும் எனக்கு 2 வேலை, எழுதுறதுமே 2 வேலை. அப்புறமா வந்து இதை வேறு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நான். சரிங்களா? இந்த கார்டுமே வந்து எழுதி அனுப்புறதுமே ஒரு பெரிய வேலையாக தான் இப்போ வந்து டாஸ்க் மாதிரி ஆகிடுச்சு. ஆள் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய வேலையாகிடுச்சு. சரிங்களா? அதுக்குமே வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு வேலையை ஃபுல்லாக முடிக்காமல் எதுவுமே வந்து சொல்ல மாட்டோம். அதனால் டேட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அது வந்து போயிட்டுருக்கு, அந்த வேலை பேக்ரவுண்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கான வேலையே வந்து கம்மி ஆகிடும் டோட்டலாக. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து, அதுக்கான பேமெண்ட்டு 1லேருந்து 10 தேதிக்குள்ளே கட்டிடுங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இந்த 2 மாத காசு சேர்த்து கட்டிட்டேன், இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நான் எந்த தேதியில் பேமெண்ட் பண்ணணும் அது சொல்லவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய ஒர்க்லோடு வந்ததுனால வந்த பேமெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா கார்டு அலாட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும். அதனால் அந்த வேலையில் இருந்ததுனால இப்போ நெக்ஸ்ட் மந்த் அதுக்குள்ளே வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 28 நவம்பர். சரிங்களா? டேட் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு வீடியோ ரீச் ஆன அளவுக்கு நான் ஃபண்டு ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்ன வீடியோ வந்து ரீச் ஆகலை. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஃபோன் பண்ணி இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு கால் வந்துச்சு. அதுதான் இந்த 2 ஒரு கட்டு வந்திருக்கும். அப்போ கூட வந்து ஃபோன் பண்ணி ஃபண்டுக்காக தான் கேட்டாங்க. இல்லை, நான் 10ஆம் தேதியோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குமே சொல்லி ஃபோன் வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம், ஃபண்டு ஜாயின் பண்ண முடியாதவங்க நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஜனவரியில் பொங்கல் ஃபண்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு வரும். உடனே நம்மக்கிட்ட பேசி ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா அதுவுமே வந்து குறிப்பிட்ட லிமிட்டேஷன் கார்டு தான் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த டைம் வந்து நிறைய ஃபண்டுலாம் சேர்க்க மாட்டேன். பொங்கலுக்கு பொங்கல் லிமிட்டாக சாப்பிட்டா போதும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு ஃபண்டு இருந்தால் போதும்.
சரிங்களா. வருதுன்னு வந்து வாங்கி போட்டுக்கிற நம்ம கிடையாது. ஒரு லிமிட் வச்சுருப்போம். அந்த லிமிட் வரைக்கும் வந்துருச்சுன்னா போதும், நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதுக்காக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்போவே உடனே கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், கால் மேக்ஸிமம் பண்ணாதீங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், வாய் தவறி வந்துருச்சு. கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10, 15 கால் வருது. அதனால் வந்து எல்லார் ஃபோனையும் அட்டன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசிகிட்டே இருந்தால் டயர்ட் ஆகிடுன்னு சொல்லி தான் வீடியோவே போடுறோம். ஏன்னா வீடியோலேயே வந்து எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன். அது இல்லாமல் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். அதுவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அது நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். ஏன்னா எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இப்போதைக்கு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இன்னும் இதை பெருசாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியாவில் இப்போ வந்ததில் ஆள் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதுக்குமே வந்து உடனே பண்ண முடியாது. இது எப்படி செட்டப்லாம் ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளானிங் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். அதுக்காக கொஞ்சம் டைம் வேணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட்டு பண்ணிட்டோம். நீங்கள் இதே மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்டு எல்லாமே எழுதி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுவோம். சரிங்களா. ஏன்னா அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் வீட்டில் நிறைய வேலைங்கள்லாம் இருக்குது. நான் வேறு மாலை போட்டிருக்கேன். அந்த வேலையுமே இருக்குது. வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸுக்கும் நிறைய வேலை இருக்குது. அதனால் அவங்களும் இதில் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அதனால் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் பண்ணிவிட்டு மஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுருங்க. உங்களுக்கு கார்டு எழுதிட்டு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்களுக்கான கார்ட்ஸ்லாம் வந்துருச்சு. வராதவங்களுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது வந்து எழுதி வச்சுருக்கோம் கார்டு. ஆளுக்கிட்ட காசு கொடுத்து எழுதுணுன்னு சொன்னேன்ல, இந்த மேலே பேர் மட்டும் எழுதி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பேமெண்ட்டு எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ கார்டு காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. மேலே மட்டும்தான் எழுதி பேர் மட்டும், உங்கள் பேரும் உங்கள் ஏரியா அது மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு இது பாருங்கள் எத்தனை பண்டில் இருக்குது அப்படின்ட்டு. இதுவுமே வந்து இன்னும் நாங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்துட்டு உங்களுக்கான டேட்டு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோ அனுப்பணும். இன்னும் 600 கார்டு இவ்வளோ பேருது அனுப்ப வேண்டியது இருக்குது. இது பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாஸ் ஃபண்டு கார்டு. இது மேக்ஸிமம் வந்து அனுப்புறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபோனுமே வந்து தாங்க மாட்டேங்குது. நானுமே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. சரிங்களா. இது வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 டேஸில் 1 டேயில் வந்து வந்துடும். சரிங்களா. ஏன்னா கண்டினியூஸாக எழுதிட்டே இருந்தால் கையும் வலிக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்குள்ளே இந்த கழுத்தெல்லாம் வலிக்குது பயங்கரமாக. சரிங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எடுத்து அனுப்பிச்சி விட்டுறேன். இது பாருங்கள், உங்களுக்கு அனுப்பாத கார்டு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கார்டு இருக்கும். இது ஒரு பண்டில் வந்து கிட்டத்தட்ட 50 கார்டு நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம் ஒரு பண்டிலுக்கு. அது பார்த்தீங்கனாலே தெரியும் 200. இது சின்னதாக இருக்குது. இது ஒரு 50 கார்டு இருக்கும். மொத்தம் 300 கார்டு கிட்டத்தட்ட வந்துடும். 200 + 50 எப்படிப்பா 300ன்னுவீங்க. இதில் வந்து நிறையவே இருக்கும். சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு கம்மியாக சொல்லிவிட்டேன். அதனால் எக்ஸஸாக சொன்னேன். சரிங்களா. கிட்டத்தட்ட இன்னும் 300 கார்டு அனுப்ப வேண்டியது இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான கார்டெலாம் பேர் எழுதி வந்துருச்சு. உங்களுக்கு பேமெண்ட் டேட் எழுதி அனுப்பிச்சி விட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கார்டோட அப்டேட்டு. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 தேதிக்குள்ளே உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ முன்னாடியே பேமெண்ட் வந்து அனுப்பிச்சிருங்க. எல்லோரும் ஒரே டைம் பேமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா ஆல்ரெடி போன மாதம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னோடய ஜிபே வந்து போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இஷ்யூ வந்து சொன்னீங்க. அதுக்குமே வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம். யார் யாருக்கெல்லாம் ஜிபே வந்து வசதியாக இருக்கோ அவங்க ஜிபேயில் அனுப்புங்க. எனக்கு பேங்க் பற்றி நல்லாவே தெரியும், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியும் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணுங்கள். அது தவிர வேறு அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணாதீங்க. ஒன்று வந்து பிஎஸ் டேக்ஸ் கன்சல்டன்சி அந்த அக்கௌண்ட்டு கொடுத்துருப்போம். அது இல்லாமல் பிஎஸ் ஸ்டோர்ஸ் அந்த அக்கௌண்ட்டு கொடுத்துருப்போம். இந்த 2 அக்கௌண்ட்டு தவிர வேறு எந்த அக்கௌண்ட்லேயும் பேமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கார்டு மாதிரியே நிறைய கார்டு வந்து இருக்குது. நம்ம பேர் சொல்லி கூட நிறைய பேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதனால் எங்கள் நம்பரு நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எங்கள் கிட்டேருந்து கார்டு வரலனா கூட என் நம்பர்லேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா தான் நீங்கள் எங்கள் கிட்டே ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து அர்த்தம். அதுக்காக வேறு யாருக்கிட்டையும் பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே சொல்லலை. எங்கள் 2 நம்பரில் மட்டும்தான் பேமெண்ட் வந்து நாங்கள் வாங்குகிறோம். இந்த 2 பேர் சொன்னால அந்த 2 பேரில் மட்டும்தான். வேறு எந்த அக்கௌண்ட்டுக்கும் பேமெண்ட் வந்து அனுப்பாதீங்க. சரிங்க. இந்த 2 பேர் சொன்னல, ஆஃபீஸ் நேம் வந்து பிஎஸ் டேக்ஸ் கன்சல்டன்சி, கடை பேர் வந்து பிஎஸ் ஸ்டோர்ஸ். அப்படி இல்லைன்னா செப்பரேட் நேம் வருது அப்படின்னா ஒன்று என்னோட பேர் வரும். என்னோட பேர் உங்களுக்கு தெரியும், பிரபாகரன். சரிங்களா. அந்த பேர் வரும். அப்படி இல்லைனா வந்து என்னோட மிஸ்ஸஸ் நேம் வரும். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சுகன்யா. சரிங்களா. இந்த 2 பேர் தவிர வேறு எந்த பேர் வந்தாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேர் வருதுப்பா, இதில் பண்ணலாமா வேணாமான்னு எங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.
ஏன்னா இந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட்டில் தான் போட போகிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் கொடுக்குற அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஒன்று கடை பேரில் தான் இருக்கும், இல்லைனா கன்சல்டன்சி பேரில் தான் இருக்கும். அது ரெண்டுமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுறாதீங்க. அது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? அக்கௌண்ட் டீட்டெயில் சொல்லிவிட்டு அப்புறமா ஜிபே, ஃபோன்பே டீட்டெயில் சொல்லிவிட்டு செகண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டிய நம்பரு, இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நம்பர் வாட்ஸ்அப்பில் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் தான். என்னோட நம்பர் ரெகுலராக இருக்கிற நம்பர் 9941679363. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்குமே இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து தான் வரும். உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயிலுக்காக மட்டும்தான் செகண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காலோ மெசேஜஸோ எதுவும் பண்ணாதீங்க. அதில் வந்து ரிப்ளை வராது. திரும்பி அதுலேருந்து ரிப்ளை வருதுனாலும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9941679363க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் ரிப்ளை வருமே தவிர அதுலேருந்து வேறு எந்த ரிப்ளையும் வராது. ஓகேங்களா? அந்த நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அக்கௌண்ட் டீட்டெயிலு பேமெண்ட்டுக்கு மட்டும் அந்த நம்பர் யூஸ் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணுன்னா கூட என்னோட நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? 9941679363. இந்த நம்பர் தான் மெயினான நம்பர். இந்த நம்பரை தயவுசெய்து சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். என்னோட பேர் பிரபாகரன், இல்லைனா பிஎஸ் ஸ்டோர்ஸ் தீபாவளி ஃபண்டு அந்த மாதிரி போட்டு உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்டேட்டஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அன்வான்ட் ஸ்டேட்டஸ் வந்து போடவே மாட்டேன். ஏன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த நம்பர் யூஸ் பண்ணுறதுனால அன்வான்ட் ஸ்டேட்டஸ் வந்து போடுறது கிடையாது. யூடியூப் சேனலில் வீடியோ போட போகிறேன்னா அந்த வீடியோவோட லிங்க் வைப்பேன். அதே மாதிரி கார்டோட அப்டேஷன் எதனா இருக்குன்னா அது வைப்பேன். பேமெண்ட்டோட அப்டேஷன் எதனா இருக்குன்னா அது வைப்பேன். புதுசு ஃபண்டு எதனா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா அதுவுமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக போடுவேன். அந்த வீடியோ போயிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னோடய நம்பர் 9941679363. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். என்னோட நம்பர் சேவ் பண்ணி பேர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க, நிறைய பேர் இல்லை ஒருத்தர் 2 பேர், நான் ரொம்ப பெருசாக ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்க அப்படின்னு. நான் இவ்வளோ பேசுகிறதே வந்து 2-3 பேருக்கு தான் வந்து கரெக்டாக புரியுது. உங்கள் ஒரு ஆளுக்கு டக்குன்னு புரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் எல்லாருக்குமே தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஆள் 2 ஆளுக்கு பேசுறதுன்னா நான் உங்களை டேரெக்டாக கூப்பிட்டு பேசிடலாமே. நான் சொல்கிறது எல்லாருக்குமே புரியணும். என்ன 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா கூட அவங்களுக்குமே நான் சொல்கிறது தெளிவாக கிளியராக புரியணும். அதுக்காக தான் வீடியோவே போடுறேன். இது வந்து கமெண்ட் வந்துச்சு, அதுக்காக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபுல்லாக டீட்டெயிலாக இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் என்கிட்ட இப்போ கேட்டிருக்காங்க, ஒரு 5000 பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க. நான் 1/2 மணி நேரம் பேசின வீடியோவில் பேசினதை என்னை திருப்பி சொல்லுப்பா அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அது நான் பேசுறதுக்கு என்ன யூஸ் இருக்குது? ஓகேங்களா? நான் பேசுகிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா டீட்டெயிலுமே அதுலேயுமே சொல்லியிருப்பேன். இப்போ கார்டுக்கான அப்டேஷனுமே இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனாலுமே இன்னும் கார்டு வரலன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து சைடில் போடுறேன், யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத. ஏன்னா இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நேரம் உட்காந்து கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். கார்டுக்கான வேலைலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 300 கார்டு தான் வேலை இருக்குது. அதுவுமே பேமெண்ட் மட்டும்தான் எழுதிட்டு உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலுமே வந்து நம்பி தான் என்ன கார்டு போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. இந்த கார்டு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என் மேலே வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரியல. வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்டு எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் மந்த்து பேமெண்ட்டு டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 10க்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு அமுச்சு விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்டு எழுதி நாங்கள் அமுச்சு விடுவோம். சரிங்களா? ஏன்னா டிசம்பர் மந்த்து நிறைய வேலை இருக்குது. எனக்குமே சரி, வீட்லேயுமே சரி, நானுமே மாலை போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து சபரிமலை ஐயப்பனை பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் மந்த்து வீட்டில் பூஜையுமே இருக்குது. இது ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. வீட்டில் வந்து 8ஆம் தேதி பூஜை. பக்கத்தில் இருக்கவங்க வாங்க வந்து கலந்துக்காங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கு ஒரு 7 மணி ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுறதே சொல்கிறேன். முடியும்னா வாங்க, முடியலன்னா பிரச்சனை இல்லை. ஐயப்பனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் தான் வந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம், எங்களுக்காக மட்டும் இல்லை. நான் எப்போயுமே அப்படி தான், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் என்னோடய இதுவே. அதனால் வந்து நான் எனக்காக மட்டும் வேண்டிக்க மாட்டேன். அதனால் 8ஆம் தேதி பூஜை இருக்குது. அன்றைக்கி வந்து பேமெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு விண்ணப்பம். அன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சு விட்டுருங்க. நாங்கள் பேமெண்ட் செக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் டிலேவாக தான் போடுவோம்.
ஏன்னா 10ஆம் தேதி 11ஆம் தேதி கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 8ஆம் தேதி அதுக்கு முன்னாடி இருந்தே பூஜைக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி 8ஆம் தேதி பூஜை முடித்து அது முடித்து நாங்கள் வரத்துக்குள்ளே திரும்பி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் முடித்து உங்களுக்கு அப்புறமா தான் கன்ஃபர்மேஷன் மெசேஜே வரும். அதனால் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பூஜை டைமில் வந்து யாரும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபோன் எடுக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை வரும். அது வரைக்கும் வந்து ஆட்டோ ரிப்ளையில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன் எதனால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜுமே வந்துடும். அந்த மெசேஜ் படிக்க தெரியாதவங்க ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, அவங்க படித்து சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருப்பேன், தமிழ்லையுமே கொடுத்துருப்பேன். 8ஆம் தேதி வந்து வீட்டில் பூஜை இருக்கிறதுனால ஒரு 2-3 நாள் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் லேட்டாக தான் வரும். அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து சொல்கிறேன். இதுதான் வந்து பேமெண்ட்டுக்கான டீட்டெயிலு, உங்கள் கார்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துட்டேன். இதே மாதிரி ஃபண்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா பயப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. நான் வந்து உங்களில் ஒரு ஆள் தான், சரிங்களா? நான் வந்து யாரையும் ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் நான் எதுவுமே பண்ணலை. நடுவில் ஒரு கமெண்ட் கூட வந்திருந்தது, 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னா கடை வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது நான் வரும்போதெல்லாம் அப்படின்ட்டு. உங்களுக்காக நான் இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? கடைக்கு ஆள் வந்து இல்லை, சரிங்களா? ப்ராப்பரான ஆள் இல்லை. ஆள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க வேலைக்கு. எனக்கு செட் ஆகணும்ல, எனக்கு எந்த ஆள் கரெக்டாக வேலைக்கு செட் ஆவாங்களோ அவங்கள தான் வைக்க முடியும், வரவங்களெல்லாம் வைக்க முடியாது. அதனால் கடைக்கு ஆள் இல்லாதனால கடை க்ளோஸில் இருக்குது. 1ஆம் தேதிக்கு மேலே கடை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஆள் வரலன்னா கூட எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. இதோட மந்த்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க, அதை எழுதி உங்களுக்கு அனுப்பணும். இதோட எனக்கு இயர் எண்டு தான் வந்து ஒர்க் இருக்கும், ஃபுல் ஃப்ளெட்ஜாக பெரிய வேலை அப்படின்னா. அதனால் வந்து நாங்களும் ஒர்க் லோடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, நாங்களே கடையில் பார்த்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு முடியும். அதனால் வந்து கடை ஓப்பனில் இருக்கும் 1ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் ஃபண்டு மட்டும் இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது, சரிங்களா? இனிமேல் ஃபண்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பொங்கல் ஃபண்டுக்கு வெயிட் பண்ணணும். அது வந்து டிசம்பர் எண்டில் 20 இல்லை 25க்கு மேலே உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அதுவுமே லிமிட்டட் கார்டு தான் வச்சுருப்பேன், மறுபடியும் சொல்கிறேன், லிமிட்டட் கார்டு தான் வச்சுருப்பேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே வீடியோ உங்களுக்கு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட வந்து ஃபண்டு ஜாயின் பண்ண முடியும், பொங்கல் ஃபண்டில் சேரணும் அப்படின்னா. ஓகேங்களா? இதுதான் கார்டோட அப்டேஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 300 கார்டு மட்டும்தான் இருக்குது. அவங்கெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 2 மாத காசு சேர்த்து இப்போ தான் கட்டியிருப்பீங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அது இல்லாமல் பட்டாசு ஃபண்டு போட்டவங்க முன்னாடியே கட்டியிருப்பீங்க, பட்டாசு ஃபண்டு கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு வந்து சாரி. அதுவுமே கார்டு வந்து ரெடியாக இருக்குது, நேம் எழுதி கரெக்டாக இருக்குது. பேமெண்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கார்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம். இன்னும் ஒரு நாள் இல்லை ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கார்டு வந்து வந்துடும். ஓகேங்களா? சுவாமி சரணம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க. பை பை.